எல்லாரும் நண்பனும் இல்லை, எல்லாரும் எதிரியும் இல்லை. இந்த நாட்டில் எவ்வளோக்கு நல்ல பழக்க வழக்கம் இல்லாத ஒருத்தரோட பழக்க வழக்கமே இல்லாமல் தனியாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போது ரீசெண்டாக நடந்த ஒரு கொலை சம்பவம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அது கொலை தான், மறைச்சிட்டாங்க இல்லையா. குவைத் பாலைவனத்தில் சடலமாக மீட்கப்பட்ட இந்தியர் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் என்று புதிய செய்தி வெளியாகியுள்ளது. இந்த செய்தி நீங்கள் ஆல்ரெடி வாசிச்சிருந்தீங்கன்னா விட்டுடுங்க. நான் ஒரு கடைசியில் ஒரு 2 நிமிஷம் எனக்காக செக் பண்ணிட்டு போவோம். குவைத்தில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன இந்தியர் உடல் அல் சால்மி பாலைவனத்தில் மீட்கப்பட்ட செய்தி கடந்த தினம் வெளிவந்ததை அடுத்து இந்நிலையில் உயிரிழந்த இந்தியர் யார் என்பது தொடர்பான கூடுதல் தகவல் தற்போது வெளியாகி உள்ளன. பாலைவனத்தில் புதைக்கப்பட்ட இந்திய இளைஞர் தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்ட டிச்மல்லி மண்டலம் கோரட்பள்ளி தாண்டாவை சேர்ந்த கைலாஷ் வயது 29 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் வேலைக்காக குவைத் வந்து அல் சால்மியில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக பணிபுரிந்து வந்திருக்கின்றார். குவைத் காவல்துறையின் தகவலின்படி அதே பகுதியில் தங்கியிருந்த தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவருடன் அவருக்கு அண்மையில் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் 19 அன்று பழுதடைந்த எஸ்கவேட்டர் இயந்திரத்தை சரி செய்வதற்காக அந்த இருவரும் கைலாசை பாலைவன பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர். பழுது பார்க்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் அவர் உயிரிழந்ததாக கருதப்படுகிறது. குவைத்தில் உள்ள கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு அஞ்சி குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட தந்தை மற்றும் மகன் இருவரும் சேர்ந்து அவரது உடலை சால்மி பாலைவன பகுதியில் புதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். கைலாஷின் திடீர் மாயமானதை தொடர்ந்து குவைத்தில் இருந்து அவரது உறவினர்கள் அவர் காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இருப்பினும் அந்த சமயத்தில் குவைத்தில் நிலவிய பதட்டமான சூழல் விசாரணை தாமதமானது. சமீபத்தில் சிசிடிவி காட்சிகள் மற்றும் பல முக்கிய விடயங்களை துப்பு துளக்கிய போதுதான் இது சம்பந்தமாக விஷயம் வெளியே வந்திருக்குது. அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த தகவலை பற்றின மேலதிக விமர்சனம் என்ன என்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் கைலாஷ் இவர் தான் கைலாஷ். ஓகே, இந்த நபர் தன்னுடைய வேலைத்தளத்தில், அதாவது வேலைத்தளத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களோடையோ அல்லது அவருடைய சொந்த வேலையாகவோ இல்லை, பர்சனலாக பார்த்திங்கன்னா அந்த நபர்கள் கூப்பிட்டதுக்காக தெரிஞ்சவங்க அறிமுகமாயினவங்கன்றதால அவங்களோட போயிருக்கிறாரு. அன்பான உறவுகளே, ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நாடுகளில் பழக்க வழக்கம்ன்றது குறைச்சிக்கோங்க, அவ்வளவுதான். இப்போது யாரும் கோவிக்காதீங்க. நிறைய பேர் என்னை இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க. பிரதர் சிட்டிக்கு வாங்க நம்ம ரூமுக்கு வாங்கலை, அங்கே வாங்கலை, இங்கே வாங்கலை, சாப்பிடலாம், பேசலாம், கதைக்கலாம், சும்மா சந்திக்கலாம், வாங்கலை, சிட்டிக்கு வாங்கலை. எங்கே நீங்கள் லீவுக்கு கூட வாரிங்க மாட்டேங்கிறீங்க, எங்கேயுமே போக மாட்டேங்கிறீங்க. நான் அதாவது எங்களுடைய மாமாவுடைய வீட்டுக்கு நான் அவங்களோட சகோதரிகளோட வீடு இல்லை தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு வீடு எங்கேயாவது போனாலும் டிரைவர் ரூம் வரைக்கும் போய் உட்காருங்கன்னு அந்த வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு நான் வண்டியிலே உட்காந்துருவேன். ஒன்று காரணம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த வண்டியை நிப்பாட்டிட்டு நம்மளுடைய வீடியோ அது ரெடி பண்ணிவிட்டு அந்த டைமை நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். இன்னொன்று, யாருடைய ரூமுக்கும் போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. யாருடைய பழக்கமும் நான் வச்சுக்கொள்றதும் இல்லை. என்னுடைய ஏரியாவில் சரௌண்டிங்கில் இருக்கிற எந்த ஒரு டிரைவர் வீட்டுக்கும் நான் போனதும் இல்லை, ரூமுக்கு போனதும் இல்லை. சலாம் அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம். வணக்கம். ஆய்புவான் கோமது ஹொந்தாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதோடைய முடிச்சிடுறது. இன்றைக்கு வரைக்கும் இந்த சோஷியல் மீடியா பயணத்தில் பல எதிர்ப்புகள் கவர்மெண்ட் ஆலையும் சரி, சிஐடி ஆலையும் சரி, சைபர் கிரைம் ஆலையும் சரி, ஏன் ஏஜென்ட்டுகள் ஆலையும் சரி, ஒவ்வொருத்தர்களாலையும் பல எதிர்ப்புகளை சந்திச்சும் கொஞ்சம் சரி என்னையா அந்த அசைச்சிக்கொள்ளலாம் இறைவனுடைய துணை. அடுத்தது உங்களுடைய பிரார்த்தனைகள், அன்பார்ந்த உறவுகள், நம்மளோட பார்வையாளர்கள் நிறைய பேர் நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதே போல் நாம் இன்றைக்கும் நியூட்ரலில் இருக்கிறதுக்கான காரணம் தான். 4 பேரோட பழகும்போது மச்சான் கொஞ்சம் இழுத்து பாரு, நல்லா இருக்குண்டா, தலைவலியா, நீ வேற தூக்கமே இல்லைன்ற இது ஒரு இழுத்து பாரு, ஒரு சொட்டை அடிச்சு பாரு. அது அப்படி தான் பழகுறது, பழக்க வழக்கங்கள். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விடயங்களும். சிலர் இந்த மாதிரி, சிலர் அந்த மாதிரி. வாமச்சான் ஒரு வேலை ஒன்றுக்கு போகலாம், கடைசியில் ஏதாவது திருட்டு சாமான இல்லை திருட்டு பொருளை எடுத்துகிட்டு கடைசியில் மாட்டி ஜெயிலுக்கு போன கேஸுகளும் இருக்குது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. தயவு செய்து கவனமாக இருங்க.
சொல்லுவாங்க இல்லையா, ஊரை விட்டு வந்தால் யார் விட்டு நாயோ அப்படின்ற மாதிரி நம்ம நிலைமை. அதனால் நம்ம பாதுகாப்பை நம்ம தான் உறுதி செய்யணும். சிந்தித்து செயல்படுங்க. எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாத நபர்களோட பழக்க வழக்கத்தை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி அவங்க போதைப்பொருள் பாவிக்கிறாங்க, ஏதாவது பாவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்பரே பிளாக் பண்ணிடுங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் பிடிப்பட்டாங்க. பிடிப்பட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் வியாபாரிகள் சம்மந்தப்பட்டவங்க பிடிப்பட்டவனே அவங்களுடைய ஃபோன் எடுத்து அவங்களுடைய நம்பர், காண்டாக்ட் லிஸ்ட் அது இதெல்லாம் செக் பண்ணி போலீஸ் அதில் யார் யார் காண்டாக்ட் இருக்குதோ அவங்களையும் தேடி பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமைகள் இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாம் வளரவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். அதுக்காக கூட்டாளியே வேணாம் அப்படின்னு சொல்லுது. நல்ல பழக்க வழக்கத்தோட நல்ல முகப்பத்தை நல்ல நிலைமையில் பழகிற மனுஷர்கள் இருந்தாங்கன்னா பழகிக்கோங்க. மோசமான வழியில் போகிறவங்க இருந்தாங்கன்னா தவிர்த்துக்கோங்க. நம்மளுக்கும் சேஃப்டி, பாதுகாப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உயிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். குவைத்தில் எதிர்வரும் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை குவைத்துடைய ஜாபரியா இரத்த வங்கி ரட்டவீர் வெக்கமுத்துவ குவைட் ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் இருக்குது. ஒரு துளி உதிரத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுடைய விடுமுறை அந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விடுமுறையாக வெளியில் போகிறீங்களா இருந்தால் உங்களுடைய அந்த நாளை இந்த ஒரு இரத்த தானத்துக்காக ஒரு சிறு நேரம் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அதே போல் உங்களுக்கான ஒரு சான்றிதழும் கிடைக்கும். நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 7 மணி வரைக்கும் குவைட் இரத்த தான முகாம் ஜாபரியா.